தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம், பாலமுருகன் ஆலயம், மண்ணூர்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம், அம்பத்தூர் வட்டம், மண்ணூர்பேட்டை மாணிக்கம்பிள்ளை தெருவில் எண் 1 அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் சுமார் 13 ஆண்டு காலமாக ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபடுவதற்கு உரிய கோயிலாக அமைந்துள்ளது. இது குரு வாயு ஸ்தலமாக உருவானது. இந்த ஆலயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவான சபரிமலை ஆலயம் போன்று ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் நாகங்களின் பாதுகாப்பில் இருந்ததால் இது ஒரு நாகதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் ஒரு பக்தர் முருகன் ஆலயம் வரவேண்டும் என வேண்டிக்கொண்டு சுமார் 40 கிலோ எடையுள்ள பித்தளையிலான வேல் ஒன்று வாங்கிக் கொடுத்ததன் விளைவாக சரியாக 6 ஆண்டு நிறைவு பெறுவதற்கு முன்பாக அந்த அறுபடை வீடோன் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் சிறப்பாக கட்டப்பட்டு ஆலயத்தின் தந்திரி ஸ்ரீ கோபகுமார் நம்பூதிரி தலைமையிலும் ஸ்ரீ ராஜப்பன் குருசாமி மற்றும் முருகன் அடிமை திரு பழனி முன்னிலையிலும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலய சுத்தி பூஜை 25/3/2024 திங்கட்கிழமை மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த நாளின் விசேஷம் என்னவென்றால் முருகனின் பங்குனி உத்திரம் மற்றும் ஸ்ரீதர்ம சாஸ்தாவின் உத்திர நட்சத்திரம் ஒருங்கே அமையப் பெற்றது. கேட்ட வரங்களை கேட்டவாறு வழங்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என முருகவேல் அவதாரத்தை கந்த புராணத்தில் ஸ்ரீ கச்சியப்பர் அற்புதமாக குறிப்பிடுகிறார். சூரியன் உதித்தனன் என்றால் என்ன பொருள்? ஏற்கனவே மறைந்திருந்த சூரியன் வெளிப்பட்டான் என்றுதானே பொருள். சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சியால் இடர்பட்ட 33 தேவர்களும் அசுரர்களின் அல்லல் போக்கி ஆனந்தம் தர ஆறுமுகப் பெருமான் அவதரித்தான் என்கிறது கந்த புராணம். எந்த புராணமும் கந்த புராணத்திலே என ஏற்றி போற்றப்படும் இந்த சண்முகனின் சரித்திரத்தை செந்தமிழில் சிவாச்சாரியார் எழுதத் தொடங்கி முருகனின் காலடியில் வைத்து பின் முருகனே அதில் சில திருத்தங்கள் செய்து வைத்து 10,000 பாடல்களும் முருகனால் தன் வரலாற்றை தானே எழுதியதாக பொருள்படுகிறது இந்த புராணம். கைலாயத்தில் தொடங்கி கைலாயத்தில் நிறைவு பெறுகிறது. கல்யாணத்தில் தொடங்கி கல்யாணத்தில் மங்களமாக நிறைவு பெறுகிறது. தட்சனின் மகள் தாட்சாயினி. அதாவது தாட்சாயினி என்ற இந்த பெயரோடு நான் இருக்க விரும்பவில்லை. சிவநிந்தனை புரிந்த அவனின் புதல்வி என்ற அந்த பெயர் நீங்க வேண்டும்.
இதற்கு தாங்கள்தான் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் தேவி. பர்வதராஜன் மகளாக பிறந்து தன்னை நோக்கி தவம் கொள்ள பணித்தார் ஈசன். தட்ச யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் வினை பயனாக சூரபதுமனால் அவதிப்பட்டனர். சிவனிடம் வேண்டி நின்றனர். பார்வதியை மணம் முடித்த பின் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன், சூர சம்ஹாரத்திற்காகவே சுப்பிரமணியன் தோன்றுவான் என்றார். காலங்கள் சென்றன. கயிலையில் இருந்தபடி சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு மோன தட்சிணாமூர்த்தி உருவில் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இமாச்சலத்தில் இருந்தபடி பார்வதி பரமேஸ்வரனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாள். கயிலை சிவனும் இமவான் மகளும் திருமணத்தில் ஒன்று சேர வேண்டும். பிறகுதானே திருமுருகன் அவதாரம். முருகன் அவதாரம் நிகழ்ந்தால்தானே சூரசம்ஹாரம். சூரன் அழிந்தால்தானே நமக்கு விமோச்சனம். இது தேவர்களின் கவலை. தேவர்கள் மன்மதனின் உதவி நாடி மன்மதன் ஈசன் மேல் அம்பு விட ஈசனின் நெற்றிக் கண்ணால் அழிந்து போனான் மன்மதன். தேவர்கள் அனைவரும் தேவதேவா மன்னியுங்கள், திருமுருகன் அவதாரத்திற்காகவே நாங்கள் அவ்வாறு செய்ய நேரிட்டது என விழுந்து வணங்கினர். பின் பங்குனி உத்திர நாளன்று பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. அழிந்த மன்மதன் ரதிதேவி வேண்டுதலின் பேரில் உயிர் பெற்றான். காலம் சென்றது. ஒரு நாள் இறைவன் மனம் இறங்கினார். நெற்றிக் கண்ணை திறந்தார். சிவபெருமானுக்கு 5 முகங்கள். அவற்றோடு அதோமுகம் என்ற 6வது முகமும் சேர திருமுருகன் உதித்தான். வைகாசி விசாகத்தில் திருமுருகன் அவதாரம் நிகழ்ந்தது. சரவணப் பொய்கையில் 6 தாமரைகளில் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு கார்த்திகேயன் ஆனார். பரமசிவனோடு சரவணப் பொய்கை வந்த பார்வதி ஆர்வம் மீதுர 6 குழந்தைகளை ஒரு சேர கட்டி அணைத்தாள். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என்றும், சரவணப் பொய்கையில் தோன்றியதால் சரவணன் என்றும் முருகப்பெருமான் அழைக்கப்பட்டார். மேலும் கார்த்திகை பெண்களிடத்தில் உங்கள் நட்சத்திரமான கிருத்திகையில் வடிவேலனை வணங்குபவர்கள் சகல நலன்களையும் பெறுவர் என்று வரம் அருளினார் ஈசன். கயிலை திரும்பினர் அம்மையப்பன். பொன்வொளி வீசும் திருக்கயிலையில் பிரம்மனுக்கும் பின் ஈசனான தன் தந்தைக்கும் பிரணவத்தின் பொருள் உரைத்து தகப்பன் சுவாமியானார் முருகன். சுவாமிநாதன் என்று பெயர் பெற்றார். அதைத் தொடர்ந்து அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் உபதேசம் அருளினார். சூர சம்ஹாரத்திற்காக தன் அன்னையிடம் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் நடத்தினார் ஷண்முகநாதன். நன்றி மறந்த ஒரே காரணம் சூரபத்மன் அழிவு. நன்றி மறக்கக் கூடாது. இது ஞான தண்டாயுத பாணி நமக்குத் தரும் உபதேசம்.
குறிப்பாக சங்கடஹர சதுர்த்தி, கந்தசஷ்டி பூஜை, நாகதோஷ நிவர்த்தி பூஜை ஆயில்ய நட்சத்திரத்தில், தினசரி நித்திய பூஜை, வாரந்தோறும் ராகுகால பூஜை, வருடாந்திர புத்தாண்டு பூஜை, விஷுக்கனி பூஜை, மண்டல பூஜை, மகரவிளக்கு பூஜை, பங்குனி உத்திர பூஜை, பிரதிஷ்ட பூஜை, திருவோணம் பூஜை, திருவிளக்கு வழிபாடு, நிறை புத்திரி பூஜை, நவராத்திரி உற்சவம், கார்த்திகை முதல் நாளன்று திருவாபரண புறப்பாடு பூஜை, புஷ்பாஞ்சலி, ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஆகியவை மிகச் சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது. மேலும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தொழில் வளர்ச்சி பூஜை, விவாக பிராப்த பூஜை, சந்தான பாக்கிய பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம், ஸ்ரீ சுதர்சன ஹோமம், குங்கும அர்ச்சனை, முருகனுக்கு உரிய சிறப்பு நாட்கள் அனைத்தும் தமிழ் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, ஐப்பசி கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, தை கிருத்திகை மற்றும் மாதாந்திர கிருத்திகை, சஷ்டி போன்ற விசேஷ நாட்கள் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் மற்றும் அலங்காரங்களுடன் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
இச்சா சக்தியான வள்ளியும் கிரியா சக்தியான தெய்வானையும் திருமணக் கோலத்தில் ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளின் வழியாக வாரி வழங்குவான் வடிவேலன். இந்த ஆலயத்தில் அருள் புரியும் பாலமுருகனை வழிபட வாழ்வில் சகலவிதமான நன்மைகளையும் பக்தர்களுக்கு வழங்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய. கந்த புராணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆலய தரிசனம் காண்போம். மண்ணூர் பேட்டையில் அருள் புரியும் பாலமுருகன் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.